ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சூப்பர் சேட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய J1407b அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இது பூமியிலிருந்து 434 ஒளியாண்டு தொலைவில் இருக்குது. அதாவது சென்டாரஸ் விண்மீன் தொகுப்பில் இது இருக்குது. வானிலை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறப்போ 2007 இந்த V1400 சென்டாரி என்ற விண்மீன் தொகுப்பு திடீர்னு வாரக்கணக்கில் வருஷக்கணக்கில் அப்படி மங்களாக தெரிஞ்சிட்டு இருந்திருக்கு. எதனால் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி விஞ்ஞானிகள் தலையை போட்டு பிச்சுக்கிற அளவுக்கு குழம்பிட்டு இருந்தாங்க. 2012 தான் இது முன்னாடி கிளியர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தான் இந்த கிரகத்தையே அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இரு வளையங்களை பார்த்துட்டு ரொம்பவே பிரமிச்சு போயிருக்காங்க. ஏன்னா நம்ம சேட்டனை விட 200 மடங்கு பெருசாக இருக்குது இந்த சூப்பர் சேட்டன். நம்ம கிரகத்தை கொண்டு போய் அங்கே கிட்ட வச்சாக்கா அது தூசி மாதிரி தெரிகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. சென்டாரஸ் விண்மீன் தொகுப்பியே இது மூடுற அளவுக்கு கிரகணத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் நம்மளோட கண்களுக்கு அந்த நட்சத்திர கூட்டமே மங்களாக தெரிஞ்சிருந்திருக்கு. இப்போ தோராயமாக சொல்லணும்னா, இப்போ நம்ம சனி கிரகம் இருக்குது இல்லையா, சனி கிரகம் இருக்கிற இடத்துல இந்த சனி கிரகத்தை கொண்டு வந்து சூப்பர் சேட்டன் கொண்டு வந்து வச்சாக்கா நமக்கு ராத்திரி நேரத்தில் இந்த மாதிரி தான் தெரியும்னு சொல்கிறாங்க. ஒரு நிழலாக தெரியுமா, நிலாவே மறைக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மில்கிவே கேலக்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரகம் எதுன்னு சொன்னோம்னாக்கா ஜூபிட்டர் தான் சொல்லுவோம். ஆனால் ஜூபிட்டரை விட இது 10லேருந்து 20 மடங்கு ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூப்பர் சேட்டனை. இந்த சூப்பர் சேட்டனை 2012 எரிக் மோமோஜெக் அப்படின்னு சொல்கிற ஒரு விஞ்ஞானி தான் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இது ஒரு குள்ள கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பழுப்பு குள்ள கிரகம் அப்படின்ட்டு இதை சொல்கிறாங்க. இதோட வளைய அமைப்பு 20 மில்லியன் கிலோமீட்டர் விட்டம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு எனக்கு கொடுங்க.